வணக்கம் நண்பர்களே, பிரியாவில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கஸ்டர்ட் பவுடரே இல்லாமல் நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யலாம் என்பதை பார்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்கிறேன். ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். எப்போவுமே கஸ்டர்ட்னாலே அந்த லைட் எல்லோயிஷ் கலர் தான், ஸோ அதனால் நம்ம எல்லோ கலர் சேர்ப்போம். சூடு பால் வேண்டாம், நல்லா சில்லுன்னு இருக்கணும் பால். அந்த பாலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுவோம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். சூடு பாலில் மிக்ஸ் பண்ணக்கூடாது, பால் நல்லா சில்லுன்னு இருக்கணும். இப்போ இந்த மிக்ஸிங்கை நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ நமக்கு அந்த கஸ்டர்ட் மிக்ஸிங் ரெடி ஆகிடுச்சு. ஒரு திக் பாட்டம் பேன் எடுத்துக்கிட்டு 2 கப் அளவுக்கு பால் சேர்க்கிறேன். 1 கப்பு பார்த்திங்கன்னா 250 ml வரும். ஸோ 2 கப்பு 1/2 லிட்டர் பால் வரும், அதாவது 500 ml. பால் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். ஒரு 2-3 தடவை பால் எப்படி கலந்து விடுங்க. இப்போ நாம் பால் நல்லா சூடானதுக்கப்புறமா அது கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்களா, அந்த கரைசலை நம்ம இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அது கட்டி ஆகிடும். ஸோ 2 நிமிஷம் நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அந்த பாலோட அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஆகி நல்லா அந்த திக் கன்சிஸ்டன்சி நமக்கு வரும். இப்போ தேவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துப்போம். நான் சேர்த்துருக்கிறது 1/4 கப் அளவு, கரெக்டாகவே இருக்கும் இந்த அளவு. இது ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு திக்காக கிடச்சிரும். இப்போ நமக்கு பால் ஓரளவுக்கு எல்லாம் சுண்டி திக்காக இருக்குது பாருங்கள். இந்த திக்னஸ் நமக்கு போதும். ஃபுல்லாக இது ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பழம் சேர்த்துப்போம். சிட்ரஸ் பழம் மட்டும் சேர்க்காம மற்றபடி எல்லா பழமுமே உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம், மாம்பழம், திராட்சையை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வாழைப்பழம், ஆப்பிள் எல்லாமே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை திராட்சை இருந்தாலும் அதையும் சேர்க்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நிறைய பழம் கிடைக்கும் போதெல்லாம் இது போல் செய்யுங்க. நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் வைக்க போகிறேன். இது நல்லா சில்லுன்னு இருந்தால் தான் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 4 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன். செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஈஸி டெசர்ட் இது, அது இல்லாமல் ஹெல்த்தி டெசர்ட்டும் சொல்லலாம். ஃப்ரூட் கஸ்டர்டு நம்ம ப்ளைனாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஐஸ்கிரீம் இல்லை ஃப்ரெஷ் க்ரீமோடு சேர்த்தும் சாப்பிட்லாம். ஐஸ்கிரீமோடு சாப்பிடும்போது அது சுவை இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ நீங்களே இதை உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.